பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 25வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 102ஆம் சங்கீதம், வசனங்கள் 21 முதல் 28 வரை. கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில், சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்து கொள்ளாதேயும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம். அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள். அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. கிருபையானுடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அமீன் அப்பா. ஹல்லேலூயா. ராஜா, எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம் என் தகப்பனே. அமீன் என் ஆவியானவரே. நாங்கள் மண்ணென்று நினைவு கூறுகிறோம் ஐயா. தகப்பனே, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நாங்கள் மண்ணுக்கே திரும்புவோம். எங்கள் ஜீவனை நீர் பரத்திலிருந்து எங்களுக்கு அனுப்பியிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. இந்த சரீரமும் மாண்டு போனாலும் இந்த ஜீவன், ஆமீன், எங்கள் ஆத்துமா உம்முடைய மகா சமூகத்துக்கு வரவேன தகப்பனே. நித்திய காலமாக நாங்கள் அங்கே வாசம் பண்ண மகா பாக்கியத்தை எங்களுக்கு அருள் செய்யுங்கப்பா. ஆமீன் என் ராஜா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. உலகத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்க வைக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமீன். இதை காட்டிலும் நாங்கள் வாஞ்சிக்கிறது, எங்கள் ஆத்மா நித்திய காலமாக தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். உம்மை நாங்கள் ஆராதித்து உம்மோடு நாங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும் அப்பா. தகப்பனே, அந்த பாக்கியத்தை, அந்த நிச்சயத்தை எங்களுக்கு அருள் செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வேளையிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று கர்த்தாவே அப்பா நீர் கண்ணோக்கி பார்த்தருளும் ஆண்டவரே. குடும்பங்கள் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய சமாதானம் உண்டாக வேண்டும் ஐயா. எந்த விதமான பிரிவினின் ஆவிகளும் செயல்படாதபடி அவை செயலற்று போகட்டும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். ஹல்லேலூயா ராஜா. குடும்பத்தின் ஆலோசனை கர்த்தராய் நீர் இருப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவராயிருந்து வழிநடத்துங்க ஆண்டவரே. அமீனப்பா. மனுஷராகிய நாங்கள் என்ன யோசனை பண்ணாலும் அது நிலை நிற்காது கர்த்தாவே. எங்களுக்கென்று ஒரு காரியத்தை நீர் நிர்ணயம் பண்ணியிருப்பீர் ஆண்டவரே. அதையும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உடைய சித்தத்தின்படி எங்களுக்கு எல்லாம் ஆகட்டும் என் தகப்பனே. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. அதில் நன்மை இருக்கும், அதில் சமாதானம் இருக்கும், அதில் சந்தோஷம் இருக்கும். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் உருவாக்குவதற்கு முன்பதாகவே அனைத்தையும் நீர் செய்து முடித்திருக்கிறீர். அனைத்தையும் நீர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய திட்டத்துக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கின்றோம் என்றாச்சா. நீரே ஆலோசனை கர்த்தராயிருந்து எங்களை வழிநடத்துவீராக. தாயும் தகப்பனமாயிருந்து எங்களை போதிப்பீராக ஆவியானவரே. ஹல்லேலூயா ராஜா. உமக்கு நன்றி 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 அப்பா. எங்கள் இந்திய தேசத்தை தேவரீர் நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர். அமீன் அப்பா. சென்னை சிட்டியை ஆசீர்வதிங்க, தமிழகத்தை ஆசீர்வதிங்க. இந்திய தேசம் முழுவதும் கர்த்தாவை இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்பட்டிருக்கிற எந்த விதமான மனக்கசப்புகள், வன்முறைகள் இருந்தாலும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் அவை அனைத்தையும் செயலற்று போட்டு தகப்பனே அப்பா அப்படி பலத்த கரத்தை வையுங்கப்பா. சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. அப்படி திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மணிப்பூர தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தருளும். அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு இறங்குவீராக ஆவியானவரே. மனம் இறங்குங்கப்பா. ஹல்லேலூயா ராஜா. தகப்பனே, உண்மையே நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுங்க. உமக்கு ஸ்தோத்திரம். நீரே சகாயர், நீரே விடுவிக்கிற தேவன். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட ஒவ்வொருடைய கையின் பிரயாசத்தை தொடுங்க, ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. நன்மையினால் நிரப்புங்க ஆண்டவரே. தகப்பனே, தேவையில்லாத கடன்கள் வாங்காதபடி சிக்கனமாய் ஞானமாய் செலவு செய்யத்தக்கதான ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அருள் செய்வீராக. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உலக நாடுகளில் எல்லாம் உங்களுடைய சமாதானம் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. தேசத்தின் அதிபர்கள் எல்லாம் நிதானித்து யோசித்து செயல்படட்டும் என்றாச்சா. அவங்களுடைய சுயபத்தியை நம்பி அதில் செயல்படாதபடி
தேவாதி தேவன் நீர் உருவாக்கின சிருஷ்டிகர் ஐயா, உம்மிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டுமே தகப்பனே. உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. தங்கள் உறவினர்களை இழந்திருப்பாங்க, வீடு வாசல் இழந்திருக்காங்க, உடைமைகள் அனைத்தும் இழந்திருக்காங்க ஐயா. ஆண்டவரே, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க ஆண்டவரே. இஸ்ரேல், பாலஸ்தீன், உக்ரைனுக்காக, ரஷ்யாக்காக, ஈரானுக்காக ஜபிக்கிறோம் என்ன ஆண்டவரே. அப்பா பிதாவை கண்ணோக்கி பார்ப்பீராக. தெய்வத்தின் கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி சித்தத்தின்படி சகலத்தையும் நீ செய்தருளும் அப்பா. அம்மாக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா தீமைகளுக்கும் முற்றிலும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுடைய சமூகம் முன் செல்லட்டும் என் ஆண்டவரே. வண்டி ஓட்டுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிதானமாய் டிராவல் பண்ணக்கூடிய கிருபை நீங்க தாங்க இயேசப்பா. அமீன் என் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த பலத்த கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. ஐசி வார்டில் இருக்கிறவங்களை கத்தாவை தயவாய் இறங்கி அவங்க மீறுதல் குறை குற்றங்களை மன்னித்து ஜீவனை அருள் செய்யுங்கப்பா. ரட்சிப்பை வருகிற நாட்களில் சுதந்திரிக்கட்டும். உடைய சாட்சியாய் மாறட்டும். அற்புதம் செய்யுங்க. உடைய அடையாளத்தை உங்கள் மீது வையுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. உடைய பரிசுத்தாவின் முத்திரை எங்கள் ஒவ்வொரு மீதும் நீங்க போடுங்கப்பா. அதுவே எங்களுக்கு பாதுகாப்பு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகள் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவை அனைத்தும் செயலற்று போவதாக. விசேஷமாய் முடி ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், ஜபிக்கிற பிள்ளைகள், ஜாமக்கார ஜப வீரர்கள் ஆண்டவரே, தீர்க்கதரிசிகள், வேதாசிரியர்கள் என்று தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அமீனப்பா. அல்லேலூயா ராஜா. பலத்தினால் இடைக்கட்டுங்க என் ராஜா. செல்லுகிற இடமெல்லாம் உடைய சமூகம் முன் செல்லட்டும் என் தகப்பனே. உடைய வார்த்தைகள் நறுமணமாய் எல்லா இடத்திலும் பரவுவதாக. எல்லா மனுஷருக்கும் இந்த மகா கிருபையான ரட்சிப்பை சுதந்திரிக்க கிருபை தாரும். தடைகள் நீங்கட்டும். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.